மாவட்டம் காடையாம்பட்டி வட்டம் கஞ்சநாயக்கம்பட்டி கிராமம். இந்த கஞ்சநாயக்கம்பட்டி என்னும் புண்ணிய பதியில் மகாபாரதத்தின் காவிய நாயகியாக விளங்கக்கூடிய ஸ்ரீ திரௌபதி அம்மனின் சித்திரை திருவிழா 27 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று மஞ்சள் நீராட்டத்துடன் சிறப்பாக நிறைவு பெற்றது. இந்த திருக்கோவிலானது 200 ஆண்டுகளுக்கு பழமையான திருக்கோயில். இந்த திருக்கோயிலில் உள்ள ஆதி திரௌபதி என்னும் அம்பாள், 7 திருநாளை பார்த்த அம்பாள் இந்த கோயிலே இருக்கிறாங்க. இப்போ இந்த திரௌபதியானது 2 வருடங்களுக்கு முன்பு சிறப்பான மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று இந்த வருடம் சித்திரை திருநாள் சிறப்பாக திருநாள் கொண்டாடப்பட்டது. திருநாள்னு சொல்லக்கூடாது, திருவிழான்னு தான் சொல்லணும். போத்தராசா என்னும் போர் மன்னன், இந்த போர் மன்னன் என்னும் கடவுள் ஒவ்வொரு வீடாக சென்று வரி வசூல் செய்ய அவர் மட்டும்தான் செல்வார். வேற எந்த கடவுளும் செல்லாது. ஊருக்கு ஹாய் கைஸ், வெல்கம் டு சிபிஎம் லாக் 360. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்கணும்னா, இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருந்தோம். அதில் இன்ட்ரோ கொடுக்கவே என்ன காரணம்னா, நம்ம வந்து அந்த கோயில் பற்றி நமக்கு ஹிஸ்ட்ரி தெரியல. 26 வருஷம் கோயில் நோம்பி வந்துச்சு இல்லையா, சேலம் மாவட்டம் கஞ்சநாயக்கம்பட்டி கிராமத்தில் அந்த திரௌபதி அம்மன் கோயில். அந்த கோயில் பற்றி ஹிஸ்ட்ரி தெரியல. அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே எதுலையுமே இன்ட்ரோ கொடுக்கல. ஏன்னா நமக்கு டைம் இல்லாதாலும் டக்குன்னு வீடியோ எடுத்து எடிட் பண்ணுறதுக்கு டைம் சரியா இருந்துச்சு. இதுக்கு மேலே வர வீடியோ எல்லா வீடியோக்கும் இன்ட்ரோ தான் கொடுப்போம். இன்ட்ரோ கொடுத்துட்டு தான் வீடியோக்குள்ளே வருவோம். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம போனால் கஞ்சநாயக்கம்பட்டி கிராமம், இந்த சேலம் மாவட்டம் கஞ்சநாயக்கம்பட்டி கிராமம் திரௌபதி அம்மன் கோயில் ஹிஸ்ட்ரி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். மஞ்சள் நீராட்ட வரைக்கும் முடிச்சாச்சு நோம்பியை. கடைசியாக ஹிஸ்ட்ரி வீடியோ போட்டு ஃபினிஷ் பண்ணுறாங்க வீடியோவை வேறு லெவலில். இதுக்கு இன்னும் 4-5 வீடியோ போடல. அது நம்மளுக்கு தரேன் இருக்காங்க, தந்தால் போட்டலாம். நம்ம என்ன எடுக்க முடியல, அது கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு. சரிங்களா, உங்களுக்கு வீடியோ அதுக்கு மேலே சிறப்பாக கொடுத்து அடுத்து உங்களுக்கு எந்த வீடியோ வேணும் கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. சரிங்களா, அதுமாதிரி லைக் போட்டு வீடியோக்குள்ளே வந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாவட்டம் காடையாம்பட்டி வட்டம் கஞ்சநாயக்கம்பட்டி கிராமத்தில் அக்னியில் உதித்த அருள்மிகு திரௌபதி அம்மன் திருவிழாவானது கடந்த 27 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பணிகள் நடைபெற்று 2 ஆண்டுகளுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று இன்று இந்த ஆண்டு பங்குனி 28ஆம் தேதி, ஆங்கிலம் ஏப்ரல் 11ஆம் தேதி பூச்சாட்டுதல் நிகழ்ச்சியோடு துவங்கியது. இந்த திருவிழாவானது ஊர்கொன்று முன்னிலையில் பூச்சாட்டுதல் நிகழ்ச்சி துவக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து பாரதம் படித்த நிகழ்ச்சிகளும் 18 நாட்கள் நடைபெற்று அதில் பீமன் சோறு கொண்டு போகும் நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோடிகள் முன்னிலையில் அது விசேஷம் செய்யப்பட்டு அதனை பறிக்கப்படும் நிகழ்ச்சி, இதனைத் தொடர்ந்து வனவாசம் செல்லுதல், அதனைத் தொடர்ந்து தவசு மரம் ஏறுதல் நிகழ்ச்சி, அங்கு அரவான் பலியிடும் நிகழ்ச்சி, அக்னி குண்டம் நிகழ்ச்சி, இதுமாரி 18 நாட்களாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று இன்று மஞ்சள் நீராட்டத்துடன் இந்த திருவிழாவானது மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு இன்றோடு நிறைவடைகிறது. ஆகவே இந்த திருவிழாவானது 27 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நடைபெற்றாலும் அதற்கு முன்பு கடந்த 60 ஆண்டு காலமாகவும் இந்த கோயில் பழமை வாய்ந்த கோயிலில் திருவிழாவானது 5 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெற்று கொண்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து நீண்ட நாட்கள் மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்த திருவிழாவானது 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தலைவனை கடந்து இன்று எங்களது கஞ்சநாயக்கம்பட்டி கிராமத்தில் வெகு சிறப்பான முறையில் ஆரவாரத்துடன் இத்திருவிழாவானது கொண்டாடப்பட்டு சிறப்பித்தனர். ஆகவே மேலும் இத்திருவிழாவானது ஊர் கவுண்டர்கள் தலைவர்கள் முன்னிலையில் பரிசீலிக்கப்பட்டு அடுத்து வரும் திருநாள் எப்பொழுது என்பது இன்னும் கூடிய சில ஆண்டுகளுக்கு பிறகு எல்லாம் எதிர்பார்க்கின்றனர். அதன்படி இந்த திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்று இன்றுடன் மஞ்சள் நீராட்டத்துடன் நிறைவடைந்தது. நன்றி. அன்புடையர் வணக்கம். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி வட்டம் கஞ்சநாயக்கம்பட்டி கிராமம். இந்த கஞ்சநாயக்கம்பட்டி என்னும் புண்ணிய பதியில் மகாபாரதத்தின் காவிய நாயகியாக விளங்கக்கூடிய ஸ்ரீ திரௌபதி அம்மனின் சித்திரை திருவிழா 27 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று மஞ்சள் நீராட்டத்துடன் சிறப்பாக நிறைவு பெற்றது. இந்த திருக்கோவிலானது 200 ஆண்டுகளுக்கு பழமையான திருக்கோயில். இந்த திருக்கோயிலில் உள்ள ஆதி திரௌபதி என்னும் அம்பாள், 7 திருநாளை பார்த்த அம்பாள் இந்த கோயிலே இருக்கிறாங்க. இப்போ இந்த திரௌபதியானது 2 வருடங்களுக்கு முன்பு சிறப்பான மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று இந்த வருடம் சித்திரை திருநாள் சிறப்பாக திருநாள் கொண்டாடப்பட்டது. திருநாள்னு சொல்லக்கூடாது, திருவிழான்னு தான் சொல்லணும். இந்த திருவிழாவானது நம்மளுடைய சேலம் மாவட்டத்திலேயே 9 தேருடன் 18 பட்டி கிராமமாக இணைந்து இந்த திருநாள் கொண்டாடப்பட்டது. 9 தேர் இந்த கோயிலிருந்து ஒவ்வொரு ஊர் வீதி வழியாக கோட்டையை நோக்கி சென்றது. இந்த 9 தேரானது பெருமாள் தேர், கிருஷ்ணன் தேர், அர்ஜுனன் தேர், திரௌபதி தேர், மாரியம்மன் தேர், பீமன் தேர்,
சகாதேவன் தேர் மற்றும் பாண்டு மகாராஜா தேர், சங்குபதி தேர், குந்தியம்மாள் தேர், குந்தியம்மாள். இந்த 9 தேர்களும் சிறப்பான முறையில் அலங்காரம் செய்யப்பட்டு இந்த கோயிலில் இரவு 7 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் காலை வரை ஒவ்வொரு ஊராக வலம் இருந்து சிறப்பான முறையில் இந்த பூஜையானது சிறப்பாக நடைபெற்றது. அது மட்டுமல்லாது அதற்கு அடுத்த நாள் காலையில் தபசு மரம் ஏறும், அர்ஜுனன் தபசு மரம் ஏறும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. அது எந்த ஊரிலும் இல்லாத சிறப்பு என்னவென்றால், பெருமாள் கருடன் பகவான் வந்து வட்டமிடும் காட்சி. அர்ஜுன் தபசு மரம் ஏறும்போது பெருமாள் வந்து வட்டமிடணும். அந்த வட்டமிடும் காட்சி இங்கே நேரடியாக தத்ரூபமாக சுமார் 5000 பக்தர்கள் முன்னிலையில் சிறப்பாக இந்த காட்சி தத்ரூபமாக நடைபெற்றது. அது முடிந்த பிறகு அரவான் பலி நடைபெற்றது. அதுவும் ஆக்ரோஷமாக அரவான் பலி நடைபெற்றது. இங்கு இருக்கும் பக்தர்கள் சுமார் 18 பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சுமார் 50,000 பேர் பங்கேற்கும் இந்த திருவிழாவானது சீரும் சிறப்பாக நடைபெற்றது. அன்று மாலை சுமார் 6 மணி அளவில் எங்க கோயில்ல வந்து திரௌபதி அம்மனுக்கு முக்கிய நிகழ்வான இங்க பாத்தீங்கன்னா பூமிதிக்கிறது தான். அந்த பூமிதிக்கிற நிகழ்வு பாத்தீங்கன்னா ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் நிகழ்ச்சி. இந்த பூமிதிக்கும் நிகழ்வு வந்து ஊர் கவுண்டர்களும் தலைவர்களும் இணைந்து இந்த திருவிழாவான சிறப்பாக நடைபெற்றது. இன்னொன்று ஸ்பெஷல் என்னன்னா, இந்த கஞ்சநாயக்கம்பட்டியில் இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா மாரியம்மன் பண்டிகை வருடாந்தோறும் நடைபெறும். இந்த மாரியம்மன் பண்டிகையில் எப்பொழுதும் வந்து மஞ்சள் நீராட்டம் கிடையாது, வான வேடிக்கையும் கிடையாது. அது எல்லாமே திருநாளுக்கு மட்டுமே பயன்படுத்துவோம். அதனால 28 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 18 பட்டி கிராம மக்கள் இன்றுதான் 28 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றுதான் மஞ்சள் நீராட்டம் என்ற நிகழ்ச்சியே எல்லாரும் சிறப்பாக கொண்டாடினாங்க. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா வான வேடிக்கை நிகழ்ச்சி கிடையாது, மஞ்சள் நீராட்டம் கிடையாது. மாரியம்மன் பண்டிகைக்கு சித்திரை திருநாள் திரௌபதி அம்மனுக்கு மட்டுமே மஞ்சள் நீராட்டம் உண்டு, வான வேடிக்கையும் உண்டு. சிறப்பாக நடைபெற்றது. எங்களுடைய அம்பாளானது இந்த பகுதியில் இந்த விழாவானது சுமார் 2 லட்சம் பேர் பங்கேற்றனர். அதன் பிறகு கோட்டை இடிப்பு, ஒவ்வொரு காணேசியும் எங்க பகுதிக்கு சிறப்பு என்னவென்றால், இந்த 18 பட்டி கிராமத்திற்கும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு காணேசி, காணேசி என்றால் ஒவ்வொரு வந்து சிலையினுடைய உபயதாரர்கள் ஒதுக்கிறது. இப்ப கோட்டை இடிப்பு ஒரு ஊர் மக்கள் சேர்ந்து உலக்கை கொண்டு கோட்டை இடிப்பார்கள். அதன் பிறகு அவர்களை கூட்டிக் கொண்டு குதிரை ஏற்றம் என்று அவர் குடும்பத்தினரை கூட்டி வந்து குதிரை ஏற்றம், இன்னொரு குடும்பத்தை கூட்டி வந்து தனித்தனியாக ஒவ்வொருவராக எங்க ஊர்ல சிறப்பு என்னவென்றால், எல்லா பகுதியும் மக்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து ஒன்றுபட்டு இந்த விழாவானது சிறப்பாக மிக சிறப்பாக பிரம்மாண்ட முறையில் நடைபெற்றது. இந்த திருவிழாவானது மீண்டும் விரைவில் சுமார் இன்னும் 5 ஆண்டுகளுக்கு பிறகோ 7 ஆண்டுகளுக்கு பிறகோ நடைபெறும் என்பதை கோவில் நிர்வாகம் முடிவு செய்து மீண்டும் இந்த எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து அம்பாளுடைய அருளால் ஊர் மக்களும் 18 பட்டி கிராம மக்களும் செல்வ செழிப்பாக நீடூடி வாழ வேண்டுமாய் திரௌபதி அம்மனை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஊர் பொதுமக்கள் சார்பாக, கவுண்டர்கள் சார்பாக, ஊர் தலைவர் மற்றும் ஊர் கவுண்டர்கள் அனைவரும் சார்பாக அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இன்னொரு முக்கிய நிகழ்வு என்னவென்றால், எங்களுடைய திரௌபதி அம்மனுக்கு திருமணம், அர்ஜுனனுக்கும் திரௌபதி அம்மனுக்கும் இந்த சித்திரை திருவிழாவில் திருமணம் மிக பிரம்மாண்ட முறையில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. இந்த திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் பொழுது சுமார் 30,000 பேர் இந்த திருவிழாவில் கடவுளுக்கு திருமணமா அப்படி என்ற ஆச்சரியத்துடன் இதுவரை எந்த கோவிலிலும் பார்த்திருக்க மாட்டாங்க. நார்மலா பெருமாள் கோயில திருமணம் பார்த்திருப்பாங்க, பெருமாள் கோயில். ஆனா திரௌபதி அம்மனுக்கு அர்ஜுனன் மகாராஜாவும் திரௌபதி அம்மனுக்கும் இணைந்து திருமணத்தை காண சுமார் 30,000 பேர் சீர்வரிசை தட்டுடன் எங்க பகுதியில் சீர்வரிசை தட்டுடன் விழாவானது வந்து கலந்து கொண்டு பிரம்மாண்டமான முறையில் திருமணம் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. அது முடிந்த பிறகு வரிசையா போகும்போது போத்தராசா என்னும் போர் மன்னன், இந்த போர் மன்னன் என்னும் கடவுள் ஒவ்வொரு வீடாக சென்று வரி வசூல் செய்ய அவர் மட்டும்தான் செல்வார். வேற எந்த கடவுளும் செல்லாது. ஊர் கவுண்டர்களும் தலைவர்களும் மற்றும் போர் மன்னன், அவர் தான் போத்தராசா என்கிற போர் மன்னன். அனைத்து வகையான எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் எல்லா நிகழ்வுக்கும் அவர் மட்டும்தான் துணை போவார். அது இல்லாம வசூல் செய்வதற்கும் வேட்டைக்கு செல்வதற்கும் வசூல் செய்வதற்கும் எந்த ஒரு நிகழ்ச்சியும் துவக்கி வைப்பதற்கும் போர் மன்னன் தான் செல்வார். அந்த போர் மன்னனை கூட்டிக் கொண்டு நாங்கள் ஒவ்வொரு வீடாக சென்று வரி வசூல் செய்து இந்த விழாவை சிறப்பாக நாங்கள் நடைபெற்றோம். சீர்வரிசை தட்டுடன் மாப்பிள்ளை சீர் பெண் சீர் எப்படி மக்களுக்கு திருமண நிகழ்வுக்கு பாமர மக்களுக்கு எப்படி திருமணம் நடக்குமோ அதுபோல இந்த கடவுள் திருமணமும்
எங்களது கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. இன்று நடந்த சித்திரை திருவிழாவில் இந்த நிகழ்ச்சியில் மஞ்சள் நீராட்டத்தின் போது மறுபடி எத்தனை திருவிழா மறுபடி எப்ப ஆரம்பிப்பாங்க என்பது போல மக்கள் ஆச்சரியத்துடன் அதுக்குள்ள பண்டிகை முடிந்து விட்டதா, 18 நாள் இந்த பண்டிகை நடைபெற்றது. இந்த 18 நாளும் மகாபாரத கதையானது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வாக இங்கே மக்கள் இரவானால் வந்து உக்காந்துக்குவாங்க. மகாபாரத கதை இரவு டெய்லியும் நடக்கும். இந்த டெய்லியும் நடக்கும் போது பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு என்ன கதை, நாளைக்கு என்ன கதை, இந்த மகாபாரத பூரா ஒவ்வொரு நாளும் சிறப்பாக நடந்துச்சு. இப்ப அதுக்குள்ள பண்டிகை முடிந்து விட்டதா, 18 நாள் ஆகிருச்சா அப்படிங்கிற மக்கள் வந்து ஆச்சரியத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். இப்ப பார்த்து மறுபடியும் எப்பொழுது திருநாள் போடுவீர்கள், பண்டிகையா திருநாளா அப்படிங்கும்போது எங்களுக்கு திருநாளே போதும் என்கிற மனநிலைக்கு மக்கள் வந்து விட்டனர். ஏனென்றால் பண்டிகை என்றால் ஒரு நாள் 2 நாள்ல பண்டிகை முடிந்து விடுகிறது. திருநாள் என்றால் 18 நாளும் திருநாளே, எந்நாளும் பொன்னாளும் போல 18 நாளும் திருநாளே. இந்த மகாபாரத கதையை வரிசையாக 18 நாள் 18 போரும் சிறப்பாக இந்த பகுதி மக்களுக்கு 28 ஆண்டுகளுக்கு பிறகு ஒவ்வொரு கதையாக சொல்லி 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 ஒவ்வொரு கதையாக நினைத்து ஒரு தலைமுறையே தெரியாமல் போய்விட்டது. இப்படியெல்லாம் இருக்கிறதா, இப்படியெல்லாம் வானவேடிக்கை விடிய விடிய வானவேடிக்கை நடத்துவீர்களா, இப்படியெல்லாம் திருமணம் நடைபெறுமா, இப்படியெல்லாம் அரவான் பலிகடா பண்ணுவார்களா, இப்படியெல்லாம் தவசு மரம் ஏறி கழுகு வந்து கடவுள் வந்து வட்டமிடுவாரா என்பதை ஆச்சரியத்துடன் பார்த்து பிரமித்து போனார்கள் மக்கள். மீண்டும் ஒரு தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக எங்கள் கவுண்டர்களும், இவர் எங்கள் கவுண்டருங்க, எங்க கவுண்டர்களும் இது போல சிறப்பாக அடுத்த தலைமுறைக்கும் மறுபடியும் வழிகாட்டுதலாக 5 வருடங்களுக்கு ஒரு முறை மறுபடியும் திருநாள் நடத்த வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் கவுண்டர்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம். அவர் வந்து பரிசீலனை பண்ணி தலைவர்கிட்ட எடுத்து சொல்லி மக்களோட ஆச்சரியத்தை மறுபடியும் போக்குறதுக்கு, மக்கள் நீடூழி வாழ்வதற்கும் செல்வாக்கு சேம்பரமாக இருப்பதற்கும் திரௌபதி அம்மனின் அருள் வேண்டும் எப்பொழுதும். மீண்டும் 5 வருடங்களுக்கு ஒரு முறை திருமணமும் 5 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரி 18 நாள் நடைபெறும் இந்த விழாவானது சிறப்பாக நடைபெற வேண்டும் என நாங்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாக எங்களுடைய தலைவருக்கும் ஊர் கவுண்டர்களுக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அதனால மீண்டும் ஊர் பொதுமக்கள் இன்று மஞ்சள் நீராட்டம் போகும்போது ஒவ்வொருவரும் ஆச்சரியத்துடன் எதிர்பார்த்தனர். இப்படியா, இப்படின்னு அதுக்குள்ள பண்டிகை முடிஞ்சிருச்சா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆர்வமாக. அந்த அளவுக்கு ஒவ்வொரு வீட்டாரும் அனைவரும் மஞ்சள் நீராட்டத்தை கலந்து கொண்டு குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். ஒரு சிலர் எல்லாம் தவறவில்லை, அனைத்து பேரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சொந்த பந்தங்களுடன் சிறப்பாக, வெளியூர் சொந்தங்களும் மஞ்சள் நீராட்டத்தை பார்க்க வேண்டும், திரௌபதி அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டமா அப்படின்னு வெளியூர் நண்பர்களும் வெளியூர் உறவினர்களும் வந்து இந்த திருவிழாவில் மொத்தம் நேற்று மற்றும் சிறப்பாக 5 லட்சம் பேர் இந்த பகுதியில் கூடினார்கள். கூடி இந்த இடமே சுமார் 200 காவல்துறையினர் எங்களுக்கு சிறப்பாக பணிபுரிந்து 200 காவல் பணியாளர்கள், எங்களுக்கு காவல்துறை அதிகாரிகளும் தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் 108 ஆம்புலன்ஸ் உயர் அதிகாரிகளும் மருத்துவ உதவியும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த அனைத்தும் எங்களது கவுண்டர்களும் தலைவரையே சாரும் அனைத்தும் சிறப்பாக நடைபெற்று மக்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் சிறப்பாக இந்த பண்டிகை கோலாகலமாக இந்த சித்திரை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. மீண்டும் இது போல மறுபடியும் ஒரு வாய்ப்பு மக்களுக்கு 5 வருடங்களுக்கு ஒரு மணி அமைய வேண்டுமாய் திரௌபதி அம்மன் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் இந்த மறுபடியும் சித்திரை திருவிழாவை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். அனைத்தும் எங்கள் திரௌபதி அம்மனின் தாயின் துணையாக அனைவரும் நலம் பெற வேண்டி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.